பொண்ணுங்களும் பசங்களை நம்புங்க சரியா? 90s கிட்ஸ்லாம் ரொம்ப நல்ல பசங்க. அட்ரா நன்றி நான் ஒரு 90s கிட்ஸோட அம்மாங்க ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ரொம்ப 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 நல்ல பசங்க. பசங்களோட தோற்றத்தை வச்சு பார்க்காதீங்க, பசங்களோட மனசை பாருங்க. பசங்க நல்லா இல்ல, கருப்பா இருக்கான், குண்டா இருக்கான், பசங்கள கொஞ்சம் மனசு வைங்க. அவங்க வந்து இப்ப அதாவது அவங்க பொண்ணு கேக்குறாங்கப்பா, வேற ஒண்ணும் இல்ல. விருப்பம் உள்ளவங்க கொடுக்கலாம் சரியா? அது எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு விடுறோம்? அது கூட ஒண்ணுதான். 90s கிட்ஸ் எல்லாம் எதுக்கு சோர்ந்து போயிடாதீங்க. உங்ககிட்ட இருக்குடா, கையில எல்லாமே இருக்குடா, நீங்க சக்சஸ் ஆவீங்கடா. நீங்க தோத்து போயிடாதீங்க, சக்சஸ் பண்ணி தோள மாட்டோம். ஆயே சத்திய பிரமாணம் மேற்கொள்கிறோம், வெற்றியோடு திரும்புகிறோம். I welcome Vignesh, who cleared railway exam. And இவரை பத்தி சொல்லணும்னா he was previously worked as a branch manager in our ஈரோடு branch. நம்மளுடைய ஈரோடு branchல branch manager-ஆ work பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காரு. வாங்கம்மா. விக்னேஷ், ஒரு சில வார்த்தைகள். குட் மார்னிங். ஸோ இந்த மேடை ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட கனெக்டிவிட்டியில் தான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ 2016 என்னோட கெரியரை பார்த்தீங்கன்னா ரேஸ் இன்ஸ்டியூட்டில் பேங்க் ப்ளஸ் எஸ்எஸ்சி அப்படின்ற கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். ஸோ எஸ்எஸ்சி அப்படின்னா என்னன்னே தெரியாத டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சின்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு சொன்னதே பார்த்தீங்கன்னா ரேஸில் தான். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் இன்கம் டேக்ஸ்னா என்ன, சிபிஐன்னு என்னென்னலாம் தெரியும், அந்த போஸ்ட்டில் எப்படின்னு தெரியும். பட் அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்படி தான் இருக்குன்றது யாருமே சொல்ல கிடையாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஸில் தான் சொன்னாங்க. அப்போ நான் படித்த 2016 பேட்சில் ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் என்னோட கேங்கில் 15 பேர். 15 பேருமே இப்போ ஜாப்ல இருக்காங்க. 15 பேருமே ஜாப். எல்லாரும் ஒரே டிபார்ட்மெண்ட் கிடையாது, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். சிபிஐ, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி, ரயில்வேஸ், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு டீம் கூட தான் நான் உட்காந்து படித்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸில் இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் சேர்த்து ஒன்றா பிரித்து விடுவாங்க. ஸோ தட் நம்ம அவங்களுக்குள்ள ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு படிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து இருக்கும். அது எந்த இன்ஸ்டியூட்லையுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எங்களை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. ஸோ நான் 2016 படிக்கும்போது நான் தான் வந்து சின்ன பையன். ஸோ அப்போ எனக்கு வந்து 21 கரெக்டாக. ஸோ அப்போ 21 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்னையோட வயசு அதிகமாக இருக்கிறவங்க தான் என்னோட கேங் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருனாலும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் வந்து படிப்போம். ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட நேவி குவார்டர்ஸில் போய் வந்து படிப்போம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து டெக்கான் கிரானிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரோட ரூமில் போய் வந்து படிப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருப்போம். அப்போ என்னன்னா அந்த சப்ஜெக்டை பற்றி எனக்கு பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நான் அப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்தேன். ஸோ பெரிய எனக்கு ஐடியாலாம் கிடையாது. ஸோ அவங்க சொல்லி தருவாங்க, புரிஞ்ச மாதிரி தலையாட்டுவேன், புரியாது. பட் அதை பற்றி நான் புரிஞ்சு ஆர்வமாக எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறப்ப எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1.5 years நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நான் அதே இன்ஸ்டியூட்டில் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணி ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கிளாஸஸ் எடுத்து எனக்கு கிளியர் பண்ணுற ஜேர்னி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல போனால் 6 years 10 months ஆச்சு. என்னோட ஜேர்னி 6 years 10 months. ஸோ எல்லாரும் ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுவாங்க. பட் எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆனது காரணம் என்ன அப்படின்னா, நான் மட்டும் கிளியர் பண்ணணும்னு நினைக்கல, என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவங்களோட தான் நானும் உட்காந்து படித்தேன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்த்தி, சுதா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நான் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கார்த்தி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே எக்ஸாம் 2018 ஆக்சுவலி 17 எழுதிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 100 எக்ஸாம்ஸ் நான் எழுதிட்டேன். மோர் தேன் 100 எக்ஸாம்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸுமே பார்த்துட்டேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் போய் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. ஸோ திரும்ப நான் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதை வந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நமக்கான எக்ஸாம் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் பேஷன்ஸ். ஸோ அது வரைக்கும் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அதுதான். ஸோ நமக்கான எக்ஸாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, நானும் வெயிட் பண்ணேன். அதுக்கான ரிசல்ட் தான் கிடைச்சது. ஸோ இது ஆக்சுவலாக 2019 வந்த எக்ஸாம். 2019 கோவிட் டைமில் வந்த எக்ஸாம். 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் போஸ்டிங்கே போடுறாங்க. அது எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு இது வந்து கடப்பால கொண்டு போய் போட்டாங்க. எக்ஸாம் சென்டர் 500 எக்ஸாம் ஃபீஸு. ஆனால் செலவு பண்ணிட்டு போனது 5000 ரூபா.
நல்லா இருக்குல்ல? ஸோ அப்படி தான் போட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாருமே போறது கிடையாது. சார் சொன்னாங்களே இந்த மாதிரி வந்து குரூப் 4ல கிளியர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணதுல ஒரு 10,000 பேர் செலக்ட் ஆவாங்க. கரெக்டுங்களா? ரயில்வேல எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? வெறும் 10 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணது. வெறும் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணதுக்கு 10,000 வேகன்சி. அப்படி கணக்கு போட்டீங்கன்னா டிஎன்பிசியோட காம்படிஷன் கம்மி. ஆனா அது யாரும் படிக்கிறதே கிடையாது, எழுதுறது கிடையாது. அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே இருக்கு, நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஸ்ல வந்து நிறையவே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ கிளியர் பண்ணி போன ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூனியர்ஸ்க்கு நிறைய இது சொல்லி தருவாங்க, ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ண கிடையாது, திரும்பி ஃபிசிக்கல்லாம் வச்சாங்க, ரன்னிங்லாம் வச்சாங்க. ஸோ ரன்னிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் காலையில் 4 மணிக்கு ஸ்லாட் ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 4000 பேருக்கு ரன்னிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் 3 மணிக்கே வந்து அங்கேயே படுக்கை போட்டானுங்க. நம்ம சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் 72 மார்க் நந்தகுமார்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாள் போறான், அவனுக்கான ஸ்லாட் டைமிங் 7 மணி. ஆனா அவன் ரன்னிங் போனது எத்தனை மணி தெரியுமா? 12 மணி. காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பாடு சாப்பிடல. அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த ஒரே காரணத்தினால கிரவுண்ட்ல ரன்னிங் நல்லா ஓடிட்டு இருந்தவன் அந்த வெயில அவனால பர்ஃபார்ம் பண்ண முடியாதனால வேலை போயிடுச்சு. இல்லைன்னா அவனுக்கு வந்து நின்றுப்பான். ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாமே அந்த கஷ்டத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு தாண்டி தான் வந்தாங்க. நான் அப்ளை பண்ணும் போது எனக்கு 25 வயசு, நான் ரன்னிங் ஓடும் போது எனக்கு 28 வயசு. 3 வயசுன்றது நார்மலா தெரியும், பட் ஆனா அந்த வயசுல அங்க ஓட முடியுமான்றது தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர் அங்க ரன்னிங் போக முடியாம போயிடுச்சு. திங் இஸ் தட் ஹெவி ஒர்க் மட்டும் இருந்தா போதும், கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் யாராலையும். ஸோ நானும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்றதுனால பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வர்றது அதே தான். ஸோ நீங்க இந்த அளவு மோட்டிவேட் பண்ணிருப்பீங்க. ஒரு சில பேர் உங்களோட குழந்தைகளை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நானும் வேலையெல்லாம் வேணாம், ரிசைன் மட்டும் ஐடி கம்பெனிக்கு போயிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். பட் எனக்கான எக்ஸாம் இதுதான், எனக்கு ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு, அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸோ நமக்கான எக்ஸாம் எதுவோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, உட்காந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இது ஜஸ்ட் என்னோட டிராவலிங் ஜேர்னியில் ஜஸ்ட் ஒரு மைல் ஸ்டோன் தான். இன்னும் எனக்கு நிறைய கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. லாஸ்ட் என்டிபிசி எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் சைக்கோமெட்ரி டெஸ்ட்லாம் ஃபெயிலாக போனதுனால தான் நான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. திரும்ப அதே இதில் ரயில்வே எக்ஸாமில் குரூப் டி வந்து நான் கிளியர் பண்ணேன். ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் போக வேண்டியவன் இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் கீழே போயிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா சைக்கோமெட்ரி டெஸ்ட்ல ஒரு கம்பிடன்சி நான் ஃபெயில் ஆனதுனால. ஸோ திங் இஸ் தட் என்னோட அல்டிமேட் எய்ம் ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ அது வரைக்கும் நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்க போறேன், படிக்க தான் போறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ விக்னேஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் வந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பையனே எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சிட்டான். நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஹார்ட் ஒர்க் தான். சம்டைம்ஸ் நாங்களும் கொஞ்சம் என்ன மோட்டிவேஷன் பண்ணுறதுல கொஞ்சம் லேக் ஆனோம். அது உண்மைதான், பொய் இல்லை. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களோட ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து நல்லதை கேட்குறாங்களோ கெட்டு கேட்குறாங்களோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் அவங்க வந்து நம்மளோட எப்படி என்ன பண்ணுறான் பையன், இப்போ மேரேஜ் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பையன் என்ன பண்ணுறான், என்ன வேலைக்கு போகிறான், ப்ரைவேட்டா, அப்படியா, எவ்வளோ சம்பளம் வரும், அவங்க பொண்ணு வீட்டில இருந்து வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னடா இது இப்படிலாம் கேட்குறாங்களே, நம்மளும் ஒரு பொண்ணு பெற்றுருக்கலாமோ. எனக்கு ஒரே பையன் தான், அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நமக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நம்மளும் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கலாமோ. இப்போ வந்து பொண்ணுகளோட பீரியட் ஆயிடுச்சு. முதல்ல நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது பசங்களோட பீரியட். அப்போ வந்து எவ்வளோ டவுரி எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ பொண்ணுக்கு போடுவாங்க, எவ்வளோ சீர் செய்வாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. படிப்பை பற்றியெல்லாம் அப்போ கவலையே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற பொண்ணுங்க என்னென்னமோ கேட்குறாங்க. அது வேண்டாம், கேட்கறது நல்லதுதான். ஆனா அவங்களோட லைஃப் செக்யூரிட்டிக்காக கேக்குறாங்களா அல்லது எதுக்காக கேக்குறாங்க? பின்னாடி கணவரை நிக்க வச்சிட்டே இப்படி சொல்றீங்களே, இது உண்மைதானே? ஃபேக்ட் தானே? இது உண்மைதானே இல்லையா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இது உண்மைதான். ஒரு கட்டத்துல அப்படி இருந்துச்சு. பொண்ணுகளும் பசங்களை நம்புங்க, சரியா? 90s கிட்ஸ்லாம் ரொம்ப நல்ல பசங்க. நான் ஒரு 90s கிட்டோட அம்மாங்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ரொம்ப 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 நல்ல பசங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்க. அவங்க செய்யற வேலையை, அவங்க செய்யறது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நாங்க கூட சத்தியமா அப்படிலாம் செஞ்சது இல்லை. அதனால நீங்களும் ரொம்ப நல்ல பசங்க. உங்களுக்கு வர்ற பொண்ணு நல்லதா இருக்கணும். அதே மாதிரி பொண்ணுங்க சொல்றது கேளுங்க, நல்லா கேட்டுக்கங்க. பசங்களோட தோற்றத்தை வச்சு பார்க்காதீங்க, பசங்களோட மனசை பாருங்க, சரியா? எல்லாரும்
எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது உங்களை கூட்டு போயிருந்திருக்கலாம். பசங்களோட மனசை பாருங்க. பசங்க எல்லாருமே நல்ல பசங்க தான். இப்ப இருக்கிற 90s கிட்ஸ் இப்ப 2K கிட்ஸ் பத்தி நான் சொல்ல வேண்டாம். அவங்கள பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாத்துலயும் எல்லாமே தெரியும். 90s கிட்ஸ பொறுத்த வரைக்கும் சூப்பரான பசங்க. எந்த காரணத்துக்கு ஒன்றும் ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. நல்லா புடிச்சு வச்சுக்கோ. புரியுதா? எல்லா பொண்ணுகளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க, ஒழுங்கா கேட்டுக்கங்க. I am not head master, I am a teacher only. அதனால பொண்ணுங்க வந்து பசங்க நல்லா எங்களுக்கெல்லாம் நீங்க தான் ஹெட் மாஸ்டர். இப்போ பசங்க நல்லா இல்ல, அவன் வந்து கருப்பா இருக்கான், குண்டா இருக்கான். குண்டெல்லாம் என்ன பெரிய விஷயமா? நீங்க ஆக்கி போட முடியாம குண்டெல்லாம் மெலிச்சு போயிடுவோம். அதனால நோ ப்ராப்ளம். பசங்கள கொஞ்சம் மனசு வைங்க. அவங்க வந்து இப்ப அதாவது அவங்க வந்து பொண்ணு கேக்குறாங்கப்பா, வேற ஒண்ணும் இல்ல. விருப்பம் உள்ளவங்க கொடுக்கலாம், சரியா? அது எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்தை விடுறோம். அது கூட ஒண்ணுதான். ஏன்னா நிறைய சஃபர் ஆயிருக்கிறோம். பொண்ணு பார்த்து 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 சஃபர் ஆயிருக்கிறோம். அதனால பொண்ணுகளுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, அதாவது சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் பையன், வேலைக்கு போகல அப்படின்னாலும் அதுக்காக ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவான். ஏன்னா 90s கிட். வெரி குட். எல்லாத்துக்கும் சொல்றேன். இன்று முதல் 90s கிட்ஸினுடைய பிராண்ட் அம்பாசிடர் அம்மாவை போடலாம் நினைக்கிறோம். வாழ்க்கையிலே உருப்படியான பாட்டு தான் போட்டிருக்காங்க டிஜே. பாருங்க 90s கிட்ஸ் எல்லாம் எதுக்கும் சோர்ந்து போயிடாதீங்க. உங்ககிட்ட இருக்குடா, கையில எல்லாமே இருக்குடா. நீங்க சக்சஸ் ஆவீங்கடா. நீங்க தோண்டு போயிடாதீங்க. சக்சஸ் பண்ணி தோள மாட்டோம் தாயே, சத்திய பிரமாணம் மேற்கொள்கிறோம், வெற்றியோடு திரும்புகிறோம். நன்றிமா, ரொம்ப நன்றி. பலத்த கைதல். 90s கிட் எத்தனை பேர் இருக்கிற? விசில் பறக்கணும்.